இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் வட்டார வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் நாட்டார்மங்கலம் கிராமத்தில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நெற்பயிரில் சுமார் 40 நாட்கள் வயதுடைய இந்த நெல் பயிரில் இந்த நாட்டார்மங்கலம் மற்றும் மொடையூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இந்த நெற்பயிரை ஆய்வு செய்து வல்லம் வட்டார வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையினுடைய உதவி இயக்குனர் மரியாதைக்குரிய திரு சரவணன் அவருடைய தலைமையில் இந்த நெற்பயிரில் சுற்றாய்வு செய்யப்பட்டது. இதில் பார்த்தோமானால் ஆரம்ப காலகட்ட இந்த குருத்து பூச்சியுடைய தாக்கம் தென்படுகிறது. இந்த குருத்து பூச்சியுடைய தாக்கம் ஆரம்ப கட்டமாக இருப்பினும் இதனுடைய பொருளாதார சேத நிலை அளவு 10% குருத்து காய்தல், நடுக்குருத்து காய்தல் என்ற அளவிலிருந்து குறைவாகவே இருக்கின்றது. அதனை தொடர்ந்து இந்த வயலில் பார்த்தோமானால் இலை சுருட்டு புழுவுடைய தாக்கமும் தென்படுகிறது. இந்த இலை சுருட்டுடைய தாக்கம் வரப்பு ஓரத்தில் நெல்பாங்கான இடத்தில் அவ்வப்பொழுது மழை, அதை தொடர்ந்து வெயில், இதே போன்ற காலகட்டத்தில் இந்த இலை சுருட்டு புழுவுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகரித்து உள்ளது. ஒன்று. மூன்றாவதாக இந்த கருப்பு நாவாய் பூச்சியுடைய தாக்குதலும் சிறிதளவில் தென்படுகிறது. இந்த வயலில் இந்த கருப்பு நாவாய் பூச்சியானது ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி ஆகும். எனவே இந்த கருப்பு நாவாய் பூச்சியானது இதை பார்த்தீர்களா, இந்த பூச்சியினை இது ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சியானது. இது கீழே அந்த தண்டு பகுதியில் இருந்து கொண்டு சாறை உறிஞ்சும். பின்பு மேலே இரவு நேரத்தில் மேலே அந்த இலைகள் மேல் சாறை உறிஞ்சி உங்களுக்கு மஞ்சள் அரி திட்டு திட்டாக பயிர்கள் காயும். இந்த குருத்து பூச்சி, இலை சுருட்டு புழு மற்றும் இந்த கருப்பு நாவாய் பூச்சி இதனுடைய தாக்குதல்கள் ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த நாட்டார்மங்கலம் இந்த நெற்பயிரில் சுற்று வட்டார நெற்பயிரிலும் காணப்படுகிறது, குறைந்த அளவில். எனவே இதனை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தழைச்சத்தை இட வேண்டும். ஒன்று. முறையான நீர் மேலாண்மை, களைகள் அவசியம் எடுத்து களைகள் இல்லா சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நான்காவதாக, பொதுவான பரிந்துரையாக விளக்கு பொறியினை 2.5 ஏக்கருக்கு 1 என்ற அளவில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் நிறுவி இந்த தாய் அந்து பூச்சிகளான குருத்து பூச்சி மற்றும் இலை சுருட்டுகளுடைய தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்க வேண்டும். இந்த குருத்து பூச்சிக்கு இனக்கவர்ச்சி பொறியினை 1 ஏக்கருக்கு 5 நிறுவி இந்த தாய் ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்க வேண்டும். இதன் மூலமாக மேற்கொண்டு இந்த குருத்து பூச்சிகள் பரவது தடுக்கப்படும். அங்கக முறையில் இந்த இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி மற்றும் இந்த கருப்பு நாவாய் பூச்சினை ஆரம்ப காலகட்டத்திற்கு கட்டுப்படுத்த அசாடிராக்டின் என்கின்ற தாவர பூச்சிக்கொல்லியான இந்த அசாடிராக்டின் 1500 ppm என்ற வேப்பெண்ணெயை 1000 மில்லி என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு நிதானமாக தெளிக்க வேண்டும். தெளிக்கும் போது வரப்பில் உள்ள களை செடிகளிலும் இந்த மருந்தை காட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, நுண்ணூற்ற முறையில் பார்த்தோமானால் பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற நன்மை தரும் பாக்டீரியா, இந்த பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற உயிரி பூச்சிக்கொல்லியினை இந்த இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 500 கிராம் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளித்தால் கட்டுப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.